பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் தங்கமயில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. டாக்டரும் ஒரு பக்கம் வந்துடுறாங்க. பாக்கியம் இருந்துட்டு தங்கமயில் அந்த மெடிக்கலில் விற்கிறாங்களா அந்த கிட்ட வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டபுள் கோடு தெரிஞ்சது. சரி உடனே உங்ககிட்ட வரலான்னு தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் நீங்கள் ஊரில் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் பக்கத்தில் மெடிக்கலில் கேட்டபோது 2 மாதத்துக்கு அப்புறமா தான் ஸ்கேன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சரி உங்ககிட்ட வரலான்னா நீங்கள் ஊரில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலான்னு நிப்பாட்டிட்டோம். இப்போ நீங்கள் தான் ஸ்கேன் பண்ணி குழந்தை எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பாக்கியம் சொல்லிடுறாங்க. ஓ அப்படியாம்மா, சரி அந்த கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க. சரி வாமா போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரவணன் இருந்துட்டு பத்திரமா போயிட்டு வா மயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக டாக்டர் படுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒன்றுமே தெரியறதே இல்லை. அதுக்கு அடுத்ததாக டாக்டரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே தங்கமயில் இருந்துட்டு என்ன டாக்டர் செக் பண்ணிட்டீங்களா, குழந்தை எப்படி இருக்குது? ஆமாம், இந்த டிவிலலாம் அப்படியே குழந்தைய காட்டுவாங்கல்ல, ஏன் டாக்டர் நீங்கள் காட்டவே இல்லை? மிஷின் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்படின்னா எங்கள் பாப்பா எப்படி இருக்குது? எங்கள் பாப்பா நல்லபடியாக இருக்கா? பாப்பாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா வெளியே வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே பாப்பாவை பற்றி தான் விசாரிக்கிறாங்க. பாப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி முதல் கொண்டு எல்லாருமே கேட்குறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு டாக்டர் மயிலுக்கு டைமுக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். மாத்திரை மருந்தெல்லாம் எத்தனை மணிக்கு கொடுக்கணும், மயில் என்னெல்லாம் சாப்பிட்ணும், அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருங்க. அதுபடி நான் பத்திரமா மயிலை பார்த்துப்பேன், உள்ளே இருக்கிற பாப்பாவையும் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் சொல்லிடுறாங்க. போது நிறுத்துங்க. உங்களோட சந்தோஷம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் ஒன்று, நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கலாம், இருக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். வயிற்றில் குழந்தெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மெடிக்கலில் வாங்கி தான் அந்த கிட்டை வச்சு தான் நாங்கள் செக் பண்ணோம். அவளுக்கு நாள் கூட தள்ளி போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாள் தள்ளி போகிறதுக்கு வேறு எதனா கூட ரீசனாக இருக்கலாம். ஆனால் மற்றபடி அவங்க கர்ப்பமாகவே இல்லை. ஒவ்வொரு டைமும் அந்த கிட்டில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். அந்த மிஸ்டேக் தான் டபுள் கோடு தெரிஞ்சதை தவிர மற்றபடி அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, வயிற்றில் குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. இல்லை டாக்டர், என் வயிற்றில் பாப்பா இருக்குது, வேணும்னா வாங்க, நான் மறுபடியும் நீங்கள் செக் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எத்தனை தடவை செக் பண்ணாலையும் ஒரே ஒரு பதில் தாமா, நீ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சரவணனும் எதுவுமே பேசாமல் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறமா ராஜியும் கதிரும் இருக்காங்க. அண்ணன் என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேங்க. மாமா ஸ்கேன் பண்ணாங்களா, பாப்பா எப்படி இருக்கு, நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரவணன் எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியம் இருந்துட்டு டாக்டர் நாள் தள்ளி போயிருக்கே, அதம்மா சொல்கிறேன், அவங்க உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை கூட இருக்கலாம், மற்றபடி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. நாங்கள் வேணால் வேறு டாக்டரை ஏதாவது பார்க்கட்டுமா? நீங்கள் ஒரு டாக்டர் இல்லை, எத்தனை டாக்டர் பார்த்தாலையும் அவங்க இதே பதிலாக தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது தான் உண்மை. அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. உங்ககிட்ட சொல்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, வேறு வழி இல்லையே. தேவையில்லாமல் நீங்களும் மனசில் ரொம்ப ஆசையை வளர்த்துட்ருக்கீங்க. அதை நினைக்கிற போது தான் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏம்மா உனக்கு ஒன்றும் வயசு அவ்வளோலாம் ஆகலைல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போட்டும், நல்லபடியாக இன்னொரு குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு டாக்டர் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் நான் கேட்கல, ஒரு வேளை குழந்தை இருந்து அது இப்போ இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே டாக்டர் இருந்துட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுமா, ஆனால் நான் சொல்கிறது உண்மை, அவங்க முதல்ல ப்ரெக்னெண்ட்டாகவே ஆகலை, அப்போ இப்படி குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அவங்க முதல்ல ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைம்மான்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க.
கோமதி அழுந்துக்கிட்டே அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அத்தை என்னாச்சு? ஏன் அழுந்துட்டுருக்கீங்க? ஒருவேளை குழந்தைய பார்த்த சந்தோஷத்தில் தான் ஆனந்த கண்ணீர் விட்டுட்ருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏய் முதல்ல அவள் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கதிரும் ராஜியும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அத்தை என்ன சொல்கிறீங்க? ஆமாம் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவள் முதல்ல கர்ப்பமாகவே இல்லையா, அந்த கிட்ட இருக்குல்ல அது ஒவ்வொரு டைமில் தப்பாக வேற காட்டணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ராஜியும் கதிரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போ அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், குழந்த மாதிரி உள்ளே உட்காந்து அழுந்துட்டுருக்காடி, அவளை பார்க்கவே முடியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளாலே ஏற்றுக்க முடியலையா, அவளால் எப்படிடி ஏற்றுக்க முடியும், அழுந்துட்டுருக்காடி, அவன் முகத்தை பார்க்க முடியாதனால தான் நானே இங்கே கிளம்பி வந்துட்டேன், டேய் சரவணா ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியத்துக்கிட்ட தங்கமயில் இருந்துட்டு, அம்மா நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா, நம்ம வீட்டில் செக் பண்ணோம்ல, அப்போ குழந்த டபுள் கோடு வந்துச்சு இல்லை, குழந்த கண்டிப்பாக இருக்கும் தானம்மா, இவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்கம்மா, எனக்கு நம்பிக்கையே இல்லைம்மா, நம்ம வேறு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் தங்கமயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கஷ்டம் புரியுதுடி, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலை கூட்டிக்கிட்டு வராங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மயில் அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கேட்கவும், ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் சரவணன் இருந்துட்டு, அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட மட்டும் கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் எல்லாருமே வராங்க. அம்மா மாமா ஒரு வார்த்தை கூட பேசாமல் போகிறாருமா, என் மனசு கஷ்டப்படாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்லிட்டு இருக்கவும், அவரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தாருடி, நம்ம எல்லாருமே அப்படி தானே வந்தோம், ஆனால் அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல, சரி போக போக எல்லாம் சரியாக போயிடும், வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மயிலை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட வீடும் வந்துடுது. ஆனால் இந்த பக்கம் எல்லாருமே சோகத்திலே இருக்காங்க. அண்ணன் வீடு வந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் கோமதி இறங்கி வராங்க, ராஜியும் வராங்க. தங்கமயில் இறங்க போகிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு, மயில் வாமா பார்த்து வா மெல்ல வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, இதுமேல் பார்த்து வந்தால் என்ன, வராமல் இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அத்தை ஏதோ எதர்ச்சியாக சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க, வாங்கக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சரவணன் இருந்துட்டு காருக்குள்ளே இருக்காங்க. மயில் வந்து சரவணனவே பார்த்துட்ருக்காங்க. அண்ணன் இங்கே பாருண்ண அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கூப்பிடவும், சரவணன் இருந்துட்டு உள்ளேயும் போகாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறாங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அதனால் அவர் நடந்தே கிளம்பி போயிடுறாரு. மயில் பேசுவார், நமக்கு ஆறுதல் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஆனால் சரவணன் வந்து எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, சரவணன் பின்னாடியே கதிரும் வந்துட்டுருக்காரு. ஒரு பக்கம் பாண்டியன் கடையில் வந்து சில பேர் மல்லிப்பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. கூடவே சாக்லேட்டும் வந்து வாங்குறாங்க. என்னம்மா வீட்டில் விசேஷமா, சாக்லேட்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் ஆமாம் பெண் குழந்தை பிறந்திருக்கு என் பையனுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு பாண்டியனோ, எங்கள் வீட்லேயும் கூடிய சீக்கிரமாக ஒரு குழந்தை வரப்போகுது, வீட்டுக்கு மகாலட்சுமி வந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆமாம்மா கோமதி அக்கா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, கோயிலில் தான் சொன்னாங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா வியாபாரம் பண்ணிகிட்ருக்கிறவங்களும் வந்து பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு, ஏண்டா இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்கல்ல, செக் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆனால் ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லவே இல்லை பாரேன், ஃபோன் பண்ணி கூட அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் மச்சான், நம்ம சரவணனுக்கு நேற்று தான் கல்யாணம் ஆன மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே பாருங்க நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போகுது, இனிமேல் அது கொஞ்சமே நமக்கு டைம் சரியாக போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியும் நம்ம பாண்டியனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே, அண்ணி வாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து கூப்பிடுவோம்.
கேட்குறேன் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அண்ணி. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரசி இதை என்னால் தாங்கிக்கவே முடியல அரசி அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கட்டிப்பிடிச்சு தங்கமயில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதுக்கடுத்ததாக தண்ணி குடிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லை ராஜி எனக்கு வேண்டாம், மாமா வேற அப்படியே கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவருக்கு கடையில் நிறைய வேலை இருக்கும்ல, அதனால தான் கிளம்பி போயிட்டாரு. எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க. மாமா எங்கே போயிட போகிறாரு, திரும்ப இங்கே தானே வந்தாகணும், நீங்கள் எதை நினச்சா வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி தான் வந்து தங்கமயில சமாதானம் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, சரவணன் வந்து ஆறுதலாக இருக்கிறதுக்காக கடைக்கு கிளம்பி போயிட்டான். இப்போ இவளை என்ன பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து கேட்குறாங்க. உடனே நம்மளாவது வாய் விட்டால் அழுந்துடுமோ, ஆனால் அவங்க அப்படி அழமாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கோமதி இருந்துட்டு நம்ம தங்கமயில் மனசு கஷ்டப்படுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பூஜை ரூமில் போயிட்டு கீழே உட்காந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் வந்து எதுவுமே பேசாமல் நம்ம தங்கமயில் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற போது, மாமா நம்ம இத்தனை நாள் எதிர்பார்த்த விஷயம் இப்போ நடக்க போகுது, என் வயிற்றில் பாப்பா வளர்ந்துட்டுருக்கு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் போட்டது, ஃபோன் கால் பேசினது, அதுக்கு அடுத்து தான் பாக்கியம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தங்கமயில் எல்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு வந்து தங்கமயிலை விட்டுட்டு போனபோது, நம்ம தாத்தா பாட்டி ஆக போகிறோம், நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது, அதுவும் என் பொண்ணு மூலயமா தான் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் வரப்போகுதுன்னு சொன்னது. இது எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்து சரவணன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கதிர் இருந்துட்டு, அண்ணன் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ எதுக்கடா என் பின்னாடியே வந்துட்டுருக்க, நீ கிளம்ப வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நான் போகிறது இருக்கட்டும், நீ எங்கன்னா போகிற, இந்நேரத்தில் கடைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாண்டா கடையில் நிறைய வேலை இருக்குது, டெலிவரியெல்லாம் வேற கொடுக்கணும், அதனால நான் கடைக்கு போய் தான்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அண்ணன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அண்ணன், எதுவாக இருந்தாலையும் நான் பார்த்துக்கிறேன், நான் உனக்கு பதிலாக கடைக்கு போகிறேன், நீ வீட்டுக்கு போன வர வரைக்குமே அண்ணி அழுந்துக்கிட்டே தான் இருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அண்ணன், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, போனால் அங்கே அம்மா ஒரு பக்கமும் அவங்க எல்லாரும் ஒரு பக்கமும் உட்காந்து அழுந்துட்டு இருப்பாங்க, இது எல்லாத்தையும் நான் பார்த்துச்சுக்கணுமா, எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, வீட்டுக்கு போனால் தான் எனக்கு கஷ்டம், மற்றபடி எனக்கு வேறு எந்த கஷ்டமும் இல்லை, நான் கடைக்கு கிளம்புறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் சரவணன் வந்து தங்கமயில் பேசினதே நினச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் பொய் எல்லாமே பொய் மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் நீ இப்போ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னியே பொய்ன்னு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து கேட்குறாங்க. நானா சொன்னேன், நான் என்ன சொன்னேன், நான் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சமாளிக்கிறாங்க. டேய் நீ முதல்ல வீட்டுக்கு போ, நீ என் கூட வரதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எதுக்கு இப்போ என் கூடயே வந்துட்டுருக்கு, என் கூட வராத, நீ கிளம்பி போ முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கதிர் இருந்துட்டு, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உனக்கு என்ன இப்போ கடைக்கு தானே போகிறேன், நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதுக்கு அடுத்துதான் தங்கமயில் இருந்துட்டு, அம்மா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி என் வயிற்றில் பாப்பா வளர்ந்துட்டுருக்கு, அந்த பாப்பாவை நம்ம இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்துதான் டாக்டர் சொன்ன வார்த்தையும், இவங்க உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, அந்த கிட்டு தான் போய் சொல்லியிருக்கு, ஒவ்வொரு டைமில் மிஷினில் ப்ராப்ளம் வரும், அந்த மிஷினை நம்பி நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலையும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும்னு சொன்னது, இப்படி எல்லாத்தையுமே யோசித்து பார்த்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அண்ணன் நீ எதுக்காகவும் கவலைப்படாதண்ணே, உன் கவலை எனக்கு நல்லாவே புரியுது, அதுக்காக நீ இப்படி இருக்காத, கண்டிப்பாக இப்போ இல்லைன்னா என்ன, இன்னொரு தடவை உனக்கு குழந்தை பிறக்க தான் போகுது, அழகான ஒரு ஆம்பளை பையன், சரி ஆம்பளை பையன் கூட இல்லை, ஃபஸ்ட்டு அண்ணி மாதிரி ஒரு அழகான குட்டி மயில் பிறக்கட்டும், இல்லை ரெண்டுமே பிறக்கட்டும், பையன் ஒன்று பொண்ணு ஒன்றுன்னு ரெண்டுமே ட்வின்ஸாக இருக்கும், நீ எதுக்காகவும் கவலைப்படாதண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கதிர் இருந்துட்டு, அண்ணன் உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், யாருமே உன்னை ஏமாற்ற மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும், இப்போ இல்லைன்னா என்ன, கூடிய சீக்கிரமாக ரெட்டை குழந்தை பிறக்க தான் போகுது, அதை நம்ம எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு தான் இருக்க போகிறோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அதை பற்றி கவலையே படலை, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நீ வீட்டுக்கு கிளம்பு, என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடுடா, நான் கடைக்கு போகிறேன், நான் எங்கேயும் போக மாட்டேன்,
நான் கடைக்கு மட்டும்தான் போகிறேன். அதே மாதிரி நிறைய வேலை இருக்குது. நான் போய் டெலிவரி எல்லாம் கொடுக்கணும். அதனால் நீ வீட்டுக்கு போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து கதிர்கிட்ட சொல்கிறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு அதெல்லாம் முடியாதுன்னு, நீ எங்கே போனாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, நான் உன் கூட தானே இருப்பேன். உன்னையும் பார்க்க முடியல, வீட்டில் இருக்கிற அண்ணியையும் பார்க்க முடியல, அம்மாவும் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாதன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலையும் புரியவே புரியாதா? எனக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லை, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பி போடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தங்கமயில் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் டிகிரியெல்லாம் முடிக்கல, நான் +2 தான், அது கூட ஃபெயில் மட்டும்தான். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் டிகிரியெல்லாம் படிக்கவே இல்லை, இங்கிலீஷ் லெக்சராகவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்ன வார்த்தை, அதுக்கடுத்து தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்ன வார்த்தையெல்லாம் நினச்சி பார்த்து சரவணன் வந்து ரொம்பவே கோவப்படுறேங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் தங்கமயில ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துகிட்டே இருக்காங்க. நம்ம மீனா வந்து ராஜுக்கு ஃபோன் பண்ணி, ஆமாம் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கோமதி இருந்துட்டு, யார் உங்கள் மாமாவாக இருந்தால் எங்கிட்ட ஃபோன் கொடு, சின்ன குழந்த மாதிரி வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு அந்த மனுஷன் துள்ளி குதிச்சு கடைக்கும் வீட்டுக்கும் தெரிஞ்சிட்டு இருந்தார். இப்போ அந்த மனுஷங்கிட்ட எப்படி நான் இந்த விஷயத்த சொல்ல போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிடுறாங்க. இல்லத்த, மீனாக்கா தான் ஃபோன் பண்ணுறாங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அங்கேருந்து போகிறாங்க. ஏய், எங்கடே இருக்கீங்க? வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்களா? மயிலக்கா எப்படி இருக்காங்க? பாப்பா எப்படி இருக்கு? பாப்பாவை நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா? ரிப்போர்ட் கொடுத்தாங்களா? ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க? அவன் குழந்தை நல்லா ஹெல்த்தியாக இருக்கா, அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. அக்கா, அது வந்து என்னடி இழுத்துட்ருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாக்கா பிரச்சனை தான். முதல்ல மயிலாக்கா ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையா, கிட்டு வந்து பொய் சொல்லிடுச்சான். கிட்டு வந்து ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணி விட்டுருமா, அதனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க்கா. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, இப்போ மயிலாக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அழுந்துகிட்டே தான் இருக்காங்க்கா. பதில் சொல்ல ஆறுதல் அவங்களுக்கு சொல்லவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரி, மாமா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கடையில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மாமா கடைசி வரைக்கும் எங்கள் கூட தான் வீட்டு வரைக்கும் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசிக்காமல் கடைக்கு நேராக கிளம்பி போயிட்டாருக்கா. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரிக்கா நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன், நான் போய் மயிலாக்கா கூட இருக்கேன், ஏதாவது என்ன நான் பேசி அவங்கள கொஞ்சம் தேத்த வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மயிலக்கா, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, இப்படியே அழுந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லை ராஜி, என் வயிற்றில் பாப்பா வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்லி நானும் அவரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டோம். நீங்கள் மட்டுமா சந்தோஷப்பட்டீங்க? நாங்கள் எல்லாருமே தான் சந்தோஷப்பட்டோம். அந்த மனுஷனும் குழந்த மாதிரி இருந்தார். நம்ம வீட்டுக்கு முதல்ல வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். சம்பந்தி, எங்கள் வீட்லேயும் தான் மயிலோட அப்பாவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு இந்த பேர் வைக்கணும், பொண்ணாக பிறந்தா இந்த பேர் வைக்கணும், பையனாக பிறந்தா இந்த பேர் வைக்கணும், தொட்டிலில் போடணும், ஆட்டணும், தூக்கி கொஞ்சணும், எடை போடணும், இப்படி எத்தனை கனவோடு நாங்கள் இருந்தோம் தெரியுமா? இப்போ எல்லா கனவும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமாக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. மயில், ஒரு நிமிஷம் இரு, நான் போய் உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் சுகன்யா இருந்துட்டு, மயில் இப்படி அழுந்துட்டுருக்கா, சரவணன் இப்படி போனது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, அவர் செஞ்சதில் எந்த தப்பும் இல்லை, கடையில் வேலை இருக்குன்னு சொல்லி அவர் கிளம்பிட்டாரு, அவ்வளோதான். மற்றபடி மயிலக்கா மேலே பாசம் இல்லாமலாம் அவர் கிளம்பல. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க அக்கா, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ராஜே, நாங்கள் ரொம்ப கனவோடு இருந்தோம் அக்கா, உங்களுடைய கனவு எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, எதுவும் நம்ம கையில் இல்லை. உங்களுக்கு என்ன இப்போ வயசாகிடுச்சு, கூடிய சீக்கிரமாக மறுபடியும் இந்த ஒரு நல்ல செய்தி நம்ம காதில் கேட்க தான் போகுது. நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு, இப்போ ரொம்ப முக்கியமாக போயிட்டு நீ ரெஸ்ட் எடுப்போமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க.
பாக்கியம் இருந்துட்டு மயில் இப்படியே அளந்துட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்குடி ஆகுறது, மாப்பிள்ளையும் ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே கிளம்பி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சரவணனை பற்றி பேசுகிறாங்க. சரவணன் இருந்துட்டு அழவும் முடியாமல் அழாமல் இருக்கவும் முடியாமல் ரொம்பவே தவிச்சு போயிருக்காங்க. கதிரும் சரவணனுக்கு ஆறுதல் மேலே ஆறுதல் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் சரவணன் இருந்துட்டு மயில் மேலே இருக்கிற கோவம் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. மயில், நீ இவ்வளோ கேவலமாக நடந்துப்பன்னு தெரியாது. நீ ஏய் மறுபடியும் வீட்டுக்கு வரதுக்காக குழந்தை இருக்குன்னு சொல்லி எவ்வளோ நாடகம் ஆடிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.